இந்த ஐடிக்குள்ளே போகணும்னு நினச்சாவே சி++, ஜாவா, பைத்தான், ஆங்குலர், ரியாக்ட் இந்த மாதிரி இவ்வளோ கோடிங் கற்றுக்கு தான் உள்ளே போக முடியுமா? இந்த கோடிங்கே இல்லாமல் ஐடிக்குள்ளே போக முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா முடியும். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் மெயின்லி 6 நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்னென்ன, அதில் ஒர்க் எப்படி இருக்கும், அதில் சேலரி எப்படி இருக்கும்னு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலை ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஜாப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ரன் ஆகிறதுக்கு மார்க்கெட்டிங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணுங்க. லெட்ஸ் இமேஜின் நீங்கள் இப்போ ஒரு லேப்டாப் வாங்கலாம்னு வச்சுருக்கீங்க. அதுக்கு வந்து உங்கள் மைண்டில் ஒரு லேப்டாப் இருக்கும் இல்லையா? அந்த லேப்டாப் போயிட்டு இன்டர்நெட்டில் கொடுக்குறீங்க. லெட்ஸே வந்து ஹெச்பிஓ இல்லை லெனோவோ சம்திங் என்ன லேப்டாப்போ அந்த லேப்டாப் வந்து அப்படி இன்டர்நெட் கொடுக்குறீங்க. அப்படி கொடுத்ததும் கீழே வந்து ஏகப்பட்ட லேப்டாப் சிஸ்டம் ஆகும். ஒரு சிலர் வந்து ஹவு டு பை லேப்டாப் கம்ப்ளீட் கைட்னு போட்டு ஒரு சில பிளாக்ஸ் இருக்கும். இல்லை அதே கூகுள்லேயே வந்து ஒரு சில வெப் பேஜுக்கு மேலே ஸ்பான்சர்னு இருக்கும். இல்லை நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணாமல் யூடியூப் போயிட்டு அங்கே போய் லேப்டாப் கொடுக்குறீங்க. அதில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணுவோம். அதில் போட்டிருக்க மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் ஏதோ ஒரு லேப்டாப் பற்றி போட்டிருக்காங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணதும் மேலே வந்து இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரமோஷன் காட்டும். அப்படின்னா அந்த ஒரு லேப்டாப் கம்பெனிலேருந்து அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்து ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டை கொடுத்து ரிவ்யூ பண்ணுங்க. அவங்க ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. இது லேப்டாப்புக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதோ கோர்ஸ் படிக்கணுன்னாலும் சரி, இல்லை மொபைல் வாங்கணுன்னாலும் சரி, என்ன வாங்கணுன்னாலும் எல்லாத்துலேயுமே இந்த மார்க்கெட்டிங் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அந்த அளவுக்கு ஒரு கம்பெனிக்கு வந்து மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஸோ இந்த மார்க்கெட்டிங்கிறது வந்து முன்னாடிலேருந்து இருக்குது. முன்னாடிலாம் ஃபிசிக்கலாக வீடியோட போய் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து அது மேக்ஸிமம் டிஜிட்டல் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த ஒரு ஒர்க்கை வந்து கம்பெனிக்கு பண்ணி கொடுக்குறது தான் அது டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏகப்பட்ட ஃபீல்ட்ஸ் இருக்குது. அதில் எஸ்இஓ, பிபிசி, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து எது ஆப்டாக இருக்குமோ, எது சூட்டாகவும் நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இந்த ஃபீல்டுக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? புரிஞ்சுதான்? தென் அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னா, இதில் மெயின்லி வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் அனாலிட்டிக்கல் ஸ்கில்லும் வேணும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் பட்ஜெட் கேட்கணும் அப்படின்னா அதை போய் கேட்குறதுக்கு, அவங்ககிட்ட அதை கேட்டு ப்ராப்பராக இவ்வளோ ஆகும், இந்த அளவு ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கலாம், இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஆல்சோ இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது எந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு, நம்ம ஆடியன்ஸ் யார், டார்கெட் எப்படி பண்ணணும், என்னெல்லாம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு அனாலிட்டிக்கல் ஸ்கில்லும் தேவைப்படும். ஸோ இதை தாண்டி மற்ற ஸ்கில்ஸும் கொஞ்சம் இருக்குது. பட் மெயினாக இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கான சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு வந்து மோஸ்ட்லி இன்டர்ன்ஷிப் தான் ஸ்டார்டிங் எடுக்கிறாங்க. அப்படி இன்டர்ன்ஷிப் போகிறீங்க அப்படின்னா 5 to 10K வரைக்கும் வாங்கலாம். அது ஒரு சில கம்பெனியில் வந்து ஸ்டைப் பண்ணால் மொத்தமாக கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனியில் மந்த்லி சேலரி மாதிரியும் கொடுக்குறாங்க. அதை தாண்டி என்ட்ரி லெவலில் உள்ள போகிறீங்க அப்படின்னா 3 to 5 LP வரைக்கும் வாங்கலாம். இல்லை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 5 to 10 LP வாங்கலாம். இல்லை அதுக்கு மேலேயும் போயிட்டு சீனியர் ஆகிட்டிங்க அப்படின்னா 10+ LP வாங்கலாங்க. ஜாப் நம்பர் 2 டேட்டா அனலிஸ்ட். இது என்னென்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ எங்கிட்ட வந்து பாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரே ஃபோல்டரில் அப்படியே இருக்குது. எதுவுமே பிரிக்காமல் ஆல்மோஸ்ட் வந்து 3000, 4000, 5000 ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஒரே ஃபோல்டரில் அப்படியே இருக்குது. இப்போது அதில் வந்து எனக்கு பர்டிகுலர் டேயில் எடுத்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நான் போய் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி எந்த இடத்துல இருக்குது, என்ன டேட்டில் இருக்குது, அந்த டேட்டில் வந்து இப்போ இதெல்லாம் ஃபோட்டோலாம் இருக்கா, அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கோமான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும். அதுக்கு பதில் ஒரு பர்சனை கூப்பிட்டு, இந்த பாருப்பா இதில் வந்து 5000 ஃபோட்டோ இருக்குது, 4000 ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபோல்டர் வச்சுக்கிட்டு எனக்கு ப்ராப்பராக பிரித்து ஒவ்வொரு ஈவெண்ட்டு, ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுத்தா அப்படின்னா எனக்கு பார்த்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கொடுப்பேன். ஸோ அவர் அந்த ஃபோட்டோ எடுத்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி டேட் வைஸோ இல்லை ஈவெண்ட் வைஸோ இல்லை ஃபங்க்ஷன் வைஸோ ஃபுல்லாக பிரித்து அதை செப்பரேட் ஃபோல்டராக வச்சிட்டார் அப்படின்னா அதை வந்து இப்போ நான் மறுபடியும் போய் பார்க்குறேன். லெட்ஸே எனக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்த பர்த்டே ஃபோட்டோ வேணும் அப்படின்னா அதில் போயிட்டு 2022 பர்த்டேன்னு கொடுத்தா அப்படின்னா அதை ஈஸியாக ஃபில்டர் பண்ணி அந்த டேயில் எடுத்த ஃபோட்டோ எல்லாம் அப்படியே பார்த்துக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு பர்சனை கூப்பிட்டு இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி கொடுப்பான்னு சொன்னேன் இல்லையா? அவர் தான் அனலிஸ்ட். இந்த சினரியோ அப்படியே ஒரு கம்பெனிக்கு எடுத்துவாங்க. இந்த கம்பெனியில் டேட்டாஸ்லாம் இருக்கும். அந்த டேட்டாஸ்லாம் வந்து அனலிஸ்ட்டு கொடுத்து இதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து வச்சுக்கோப்பா, அனலைஸ் பண்ணி வை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அவர் போய் எல்லாம் அனலைஸ் பண்ணி இது இப்படி தான் போகுது, இந்த மாதிரி கொண்டு போகலாம், இந்த ஏஜ் கேட்டகரியில் இந்த மாதிரி ஆடியன்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக கொடுப்பாங்க. அதை வச்சு அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ஃபர்தராக மூவ் பண்ணலாம், என்ன மாதிரி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்ப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து எக்ஸல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த எக்ஸலில் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு சில டேட்டாஸ் கொடுத்து இந்த டேட்டாஸ் வந்து நீ ஃபில்டர் பண்ணு, இந்த ஃபில்டர் பண்ண டேட்டாஸ் எனக்கு இந்த இது வேணும், இந்த மாதிரி ஓவரால் டேட்டாஸ் வந்து எனக்கு ஒரு சில பர்சன்டேஜ் மட்டும் வேணும், அந்த பர்சன்டேஜில் எனக்கு இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபில்டர் வச்சு ப்ளே பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து பவர் பையும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பவர் பைன்னு வரும்போது இன்கேஸ் நீங்கள் வந்து பவர் பை டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஓடின் ஸ்கூல்லேயே பவர் பை டெவலப்பருக்கான சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் மெயின்லி மைக்ரோசாஃப்ட்டோட PL300 எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக சொல்லித்தராங்க. அது என்ன ப்ரோ PL300 எக்ஸாம்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து டேட்டா அனலிஸ்ட்டு, பிஸ்னஸ் அனலிஸ்ட் அது மாதிரிலாம் ஆகிறதுக்கு மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒரு எக்ஸாம் கான்டெக்ட் பண்ணி அதே மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் எப்படி டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க, எப்படி விஷுவல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி செக் பண்ணுவாங்க.
இது எல்லாமே கிளியர் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் பிஐ டேட்டா அனலிஸ்ட் எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அது எல்லாமே கம்ப்ளீட்லி ஓடின் ஸ்கூல்லேயே சொல்லித்தராங்க. அந்த கோர்ஸில் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா விஷுவலைசேஷன், டேட்டா மாடலிங், டேட்டா அனாலிசிஸ், டிப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு என்னென்ன ஸ்கில் மேண்டேட்டரியாக தேவைப்படுமோ எல்லாமே கவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஆல்சோ பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் மெயின்லி இது வந்து 30 days மணி பேக் கேரண்டி. லைக் கோர்ஸ் முடிச்சு ஒரு 30 daysக்குள்ளே நீங்கள் வந்து PL3 எக்ஸாம் ட்ராக் பண்ணல அப்படின்னா நீங்கள் பே பண்ண மொத்த அமௌண்ட் அப்படியே ரீஃபண்ட். இந்த கோர்ஸ் வந்து போத் ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஆஃப்லைனில் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ்னு பார்த்தா 40,000. இப்போ சம் ஆஃபரில் வந்து 35,000 + GST கொடுத்துட்ருக்காங்க. அதுவே ஆன்லைனில் பார்த்தா 28,000 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் ஆக்சுவல் ப்ரைஸ். நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்டில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் போயிட்டு ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா பை நவ் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லேயும் இருக்குது. டூ செக் இட் அவுட். கமிங் பேக் டு த கண்டென்ட். இந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கான சேலரி எவ்வளோ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போகிறீங்கன்னா 3 to 5 வரைக்கும் வாங்கலாம். அதுவே மிட் லெவல் ஆகிட்டிங்க அப்படின்னா 5 to 12 LPA வரைக்கும் வாங்கலாம். அது தாண்டி சீனியர் ஏஜுக்கு போயிட்டிங்க அப்படின்னா 12+ LPA வாங்கலாம். ஜாப் நம்பர் 3 UX/UI டிசைன். இவங்களை டெவலப்பர்ஸோட எனிமின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு டெவலப்பர் வந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து ஃபங்க்ஷனாலிட்டிலாம் போட்டு இது இப்படி தான் ஒர்க் ஆகணும், இந்த இடத்துல டேட்டாஸ் ஃபெச் பண்ணணும், இந்த டேட்டாஸ்லாம் எதுக்கு எங்கே யூஸ் ஆகும், இதை கிளிக் பண்ணால் அதுக்கு ரீடைரக்ட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தாலும் ஃபைனலி கிளைண்ட் சைடில் வந்து இதோட UI நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காண்டாவாங்க. இன்னொன்று ஒரு அப்ளிகேஷன் வந்து ப்ராடக்ட் டிசைனரோ இல்லை UX/UI டிசைனரோ ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டாங்க, ரிசர்ச் எல்லாம் ப்ராப்பராக பண்ணி கரெக்டாக டிசைன் பண்ணி அதை கிளைண்ட்டை காட்டி கிளைண்ட்டு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போது அந்த ப்ராடக்ட் அப்படியே எடுத்து டெவலப்பர்கிட்ட கொடுத்து எனக்கு இதை அப்படியே டெவலப் பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. அப்போது டிசைனர் வந்து ஈஸியாக டிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் டெவலப்பர் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி வைஸில் இதை எப்படி ஆட் பண்ணுறது, அந்த டிசைன் படி எப்படி மேட்ச் பண்ணுறது, இது எனக்கே ஏகப்பட்ட டைம் நடந்திருக்குங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஃபீல்டுக்கான டிமாண்ட் ப்ளஸ் க்ரோத் எல்லாம் அப்படி இருக்குது. அது என்ன UI, அது என்ன UX அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா UIனா யூசர் இன்டர்ஃபேஸ். லெட்ஸ் சே இப்போ நீங்கள் பார்த்துருக்க யூடியூப்லேயே வந்து மேலே வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ ப்ளே ஆகிற செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு பட்டன் இருக்கும். அது லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயும் ப்ரீவியஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணுறதுக்காக பட்டன் கொடுத்துருப்பாங்க. தென் கீழே வந்து டைட்டில் இருக்கும், அது கீழே சேனலை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது கீழே கமெண்ட்ஸ் இருக்கும், அது கீழே நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாப்பர் திங் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து UI. இதை மேக் பண்ணுறதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த இடத்துல தான் வச்சுருக்கணும், இந்த வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு இங்கே தான் இருக்கணும், இது வந்து கீழே இருந்தால் வந்து கன்றாவியாக இருக்கும், அதனால மேலே வச்சுருக்கோம், அண்ட் சென்டரில் கிளிக் பண்ணாங்கன்னா அது பாஸ் ஆகணும், அது மறுபடியும் கிளிக் பண்ணால் ப்ளே ஆகணும், நெக்ஸ்ட்டுக்கு இப்படி போய்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து UX. ஸோ அது ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்ட்டில் வரதான் வந்து UX/UI டிசைன். இதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது க்ரியேட்டிவ் ஸ்கில். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக க்ரியேட்டிவாக இருக்கணும். ஏன்னா டெய்லியும் இது வேறு ப்ராசஸ் வரும். நேற்று ஒன்று பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அதுலேருந்து கம்ப்ளீட்லி வேறு மாதிரி பண்ணுவீங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் மொபைலில் வந்து ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியே ஒரே கலர்லேயே ஒரே திங்லேயே ஒரே லேஅவுட்லேயே இருந்தால் அது எப்படி இருக்கும்? எந்த அப்ளிகேஷன் எதோடனே தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நேற்று ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வேறு மாதிரி பண்ணுவோம். ஒரே அப்ளிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பேஜ் வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு பேஜ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக டெய்லி யோசிச்சு பண்ணுறதுனால ஒரு க்ரியேட்டிவ் ஸ்கில் கண்டிப்பாக தேவைப்படும். தென் மெயின்லி கம்யூனிகேஷன். நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா டிசைன் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும். அதை வந்து இதனால தான் பண்ணேன், இப்படி தான் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் பண்ணால் தான் கரெக்டாக வரும்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். இதை தாண்டி வயர் ஃப்ரேமிங், ப்ரோட்டோடைப், கலர் தியரின்னு ஏகப்பட்டது இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு டூல்ஸ் வந்து எது தேவைப்படும் அப்படின்னா ஃபிக்மா, ஸ்கெட்ச் அந்த மாதிரிலாம் டூல்ஸ் தேவைப்படும். சம்டைம்ஸ் வந்து ஃபோட்டோஷாப் கூட யூஸ் ஆகலாம். இதுக்கான சேலரி எவ்வளோ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு 3 to 6 LPA வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவே மிட் லெவல் போயிட்டிங்க அப்படின்னா 6 to 12 LPA வரைக்கும் வாங்கலாம். அதுவே சீனியர்னா 20+ LPA வாங்கலாம். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட், 20+ LPA வாங்கலாம். இதுக்கே அவ்வளோ பே தராங்கன்னா இதில் தான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறதுக்கு யூஸர் என்னெல்லாம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிஸ்னஸ் க்ரோ ஆகும். ஸோ அதனால் தேர் கெட்டிங் மோர் பே. தென் ஜாப் நம்பர் 4 டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். இவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் டெக்னிக்கல் சப்போர்ட் தருவாங்க. எப்படி அப்படின்னா லெட்ஸ் சே ஒரு கம்பெனியில் வந்து 100 people 200 people இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 100 லேப்டாப்போ 200 லேப்டாப்போ தரணும். அந்த லேப்டாப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எல்லாம் கரெக்டாக போகுதா, அப்டேட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அப் டு டேட்டில் இருக்கா, இல்லை ஏதாவது வந்து ஒர்க் ஆகலை, எரர் காட்டுது அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிட்ற ஆள் அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் தான். இவங்க போயிட்டு அதை சார்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இப்படிலாம் கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு அது மேக்ஸிமம் சால்வ் பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் இருக்குங்க. இவங்களுக்கும் கோடிங்கிறது தேவையில்லை. பட் அது கம்ப்யூட்டரான டெக்னிக்கல் சைட்லாம் வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். இவங்களோட டாஸ்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை வந்து மானிட்டர் அண்ட் மெயின்டைன் பண்ணுறது, ஓவரால் டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் பண்ணுறது, டெக்னிக்கல் இஷ்யூலாம் சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்டது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க.
அண்ட் இவங்களுக்கான சேலரி எவ்வளோ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஆவரேஜாக 2 to 12 LPA வரைக்கும் earn பண்ணுறாங்க. ஜாப் நம்பர் 5 கான்டென்ட் ரைட்டிங். ஜஸ்ட் கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கும் ஐடியில் ஒர்க் இருக்குங்க. நான் ஜஸ்ட்னு சொல்லிட்டேன், பட் இவங்க வந்து ஐடியில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் வந்து கான்டென்ட் எழுதுறதா இருக்கட்டும், அந்த கான்டென்ட் வந்து பீப்புளுக்கு பிடிக்கிற மாதிரி பீப்புள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடில் வந்து பிளாக்ஸ் எழுதணும். அந்த பிளாக்ஸ் வந்து ப்ராப்பராக கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணி எழுதணும். அந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து SEOவில் யூஸ் ஆகணும். ப்ளஸ் ஏதாவது போஸ்டர்ஸ் போடுறாங்கன்னா அதுக்கும் கண்டென்ட் எழுதணும். ஏகப்பட்டது இது மாதிரி இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்விக்கியில் இருந்தோ ஜொமேட்டோவில் இருந்தோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஈஸியாக நீங்கள் கனெக்ட் ஆவீங்க இல்லையா. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட்டாக இருக்கீங்களா, ஆர்டர் த பிரியாணி நான் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகிற மாதிரியான நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் இந்த மாதிரி தான் போகணும் மேக் பண்ணுறது இந்த கண்டென்ட் ரைட்டிங் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து என்னெல்லாம் எழுதணுமோ எல்லா இடத்துலையும் கண்டென்ட்டில் வந்து வேலை பார்க்குறவங்க இந்த கான்டென்ட் ரைட்டர்ஸ் தான். இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன், நெக்ஸ்ட் அட்டென்ஷன் கிராபிங். அதுனா அட்டென்ஷன் கிராபிங்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, உங்கள் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணி அவங்க அட்டென்ஷன் வந்து ஈஸியாக கிராப் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கணும். அது ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் வெப்சைட்டில், பிளாக்ஸில் எல்லாத்துலேயுமே அந்த அட்டென்ஷன் கிராபிங் இருக்கணும். இவங்களுக்கான சேலரின்னு பார்த்தா 3 to 17 LPA வரைக்கும் இந்தியாவில் ஆவரேஜாக தராங்க. தென் ஜாப் நம்பர் 6 கிராஃபிக் டிசைன். இப்போது நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷர்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஷர்ட் வாங்கும்போது ஏதோ ஒரு கிளாத் ஸ்டோருக்கு போகிறீங்க. அந்த கிளாத் ஸ்டோரில் ஜஸ்ட் அப்படியே செல்ஃபில் மட்டும் ஷர்ட் அடுக்கி வச்சு அதை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை போட்டுட்டு இவ்வளோ ஷர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தா நீங்கள் அதை வந்து பார்ப்பீங்களா? இல்லை அதே மாதிரி இன்னொரு ஸ்டோரில் வந்து ஒரு ஷர்ட் எடுத்து வச்சு அந்த ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து டெக்ஸ்ட்லாம் போட்டு அந்த டெக்ஸ்ட்டில் வந்து பக்காவான ஆஃபர்லாம் போட்டு அந்த ஆஃபர்லாம் ஹைலைட் பண்ணி அட்டென்ஷன் வந்து ப்ராப்பராக கிராப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி எதை சூஸ் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஆப்ஷன் பி தானே சூஸ் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னா அங்கே வந்து ப்ராப்பராக அவங்க அட்டென்ஷனை கிராப் பண்ணி இவங்களை வந்து ஈஸியாக பை பண்ண வைக்கிறாங்க. என்ன தான் ரெண்டுமே மேக்ஸிமம் சேம் கிளாத்தாக இருந்தாலும் ஆப்ஷன் பிக்கு தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ப்ராப்பரான போஸ்டர்ஸ்லாம் மேக் பண்ணுறது இந்த கிராஃபிக் டிசைனர்ஸ் தாங்க. ஜஸ்ட் அந்த போஸ்டர் மட்டும் இல்லாமல் லோகோ மேக் பண்ணுறது, பேனர்ஸ் மேக் பண்ணுறது, ப்ரௌச்சர் மேக் பண்ணுறது, யூடியூபுக்கு தம்ப்நெயில் மேக் பண்ணுறது, அது இதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கும் ஐடிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்க அப்படின்னா ஐடி கம்பெனிலேயும் இவங்க தேவைப்படுவாங்க. எங்கே அப்படின்னா அவங்களும் போஸ்டர் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த போஸ்டர் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இவங்க தேவைப்படுவாங்க. இவங்களுக்கு வந்து என்ன மாதிரிலாம் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ் திங்கிங். ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுறது கிரியேட்டிவாக யோசிச்சா மட்டும்தான் அது வந்து ப்ராப்பராக யூனிக்காக கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து கிரியேட்டிவ் திங்கிங் ஸ்கில் கண்டிப்பாக வேணும். அப்புறம் கலர் தியரி அண்ட் கம்யூனிகேஷன், டைப்போகிராஃபி, அட்டென்ஷன் கிராபிங், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தான் தேவைப்படும். இது கூடவே வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்கில்லும் வேணும். தென் இதுக்கான டூல்ஸ்னு பார்த்தா ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் மேக்ஸிமம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கிராஃபிக் டிசைனருக்கான சேலரி எவ்வளோ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 3 to 15 LPA வரைக்கும் பே பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. டாப்பில் இருக்க 6 ஹை பேயிங் நாட் கோடிங் ஜாப்ஸ் வந்து இது பார்த்துருக்கோம். இதை தாண்டி நிறையா இருக்குது. இன்கேஸ் அது தேவை அப்படின்னா கீழே வந்து பார்ட் 1 போடுங்க, அதையும் போட்டுடலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, UX/UI டிசைனு, கிராஃபிக் டிசைனு, கான்டென்ட் ரைட்டிங் சொல்லிட்டு எல்லாத்துக்குமான ரோட் மேப் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ என் கார்ட்லையும் போடுறேன். உங்களுக்கு இன்கேஸ் அதில் ஏதாவது லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதையே போய் பார்த்துட்டு அந்த ரோட் மேப் படி லேர்ன் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னா கைண்ட்லி ஷேர் வித் தெம். அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.